ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனால் வெயிலில் வராதிங்க. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. கூலிங் ஐட்டமாக எடுத்துக்கோங்க. ஓகே, இன்னைக்கு பார்க்க போகிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வருதா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியுங்களா? ஒரு சண்டைன்னு வந்தால் அந்த ஒரு சண்டையில் அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. அந்த ஒரு கோவத்தில் உடனே நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணாதீங்க. ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு ஹை எமோஷன்ஸாக இருக்கும் போது அந்த ஒரு ஆர்குமெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்க. லிசன் ஆக்டிவ்லி, பொறுமையாக அவங்கள லிசன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்கள் லிசன் பண்ணுறது அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு இல்லை, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பிளேமிங், மாற்றி நீதான் சொல்லிட்டு போதா, ஆல்வேஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போதா, ஐ ஃபீல் அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களோட டோன் ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்கிற வேர்ட்ஸோட உங்களோட டோன் எவ்வளோக்கு எவ்வளோ காமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆப்போசிட்ல இருக்கணும் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஃபோக்கஸ் ஆன் சொல்யூஷன். ஒரு ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா, ஒரு ஆர்குமெண்ட்னு வந்துச்சுன்னா, அந்த ப்ராப்ளமை எப்படி சரி பண்ணுறதுன்னு பாருங்க. அதுக்கான சொல்யூஷனை பாருங்க. அந்த ஆர்குமெண்ட்ல எப்படி யார் வின் பண்ணுறாங்கிறத பார்க்காதீங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் பாருங்க. ரெஸ்பெக்ட் ஈச் அதர். ஒரு ஆர்குமெண்ட்டே வந்தாலும் மாற்றி வேர்ட்ஸை வெட்டிக்காதீங்க. ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுங்க. அது ரொம்ப 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 ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ட். ஸ்பேஸ், ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. அது உங்கள் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் காம் டவுன் ஆகும். ஹெல்த்தி கம்யூனிகேஷன் பில்ட்ஸ் அ ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப். தேங்க்யூ.